ஸோ டியர் வியூவர்ஸ், இந்த லெக்சரில் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ஸு, சிம்பிளி சப்போர்ட்டட் ட்ரஸ்ஸை வந்து எப்படி மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில் அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ டிட்டர்மின் த ஃபோர்ஸ் இன் த மெம்பர்ஸ் ஆஃப் த ட்ரஸ் ஷோன் இன் ஃபிகர் யூசிங் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் ட்ரஸ். ஏன்னா இங்கே ஒரு சப்போர்ட் ஏ இருக்குது, சப்போர்ட் டி இருக்குது, ரெண்டுமே வந்து ஒரு பிண்டு ஒரு ரோலர் சப்போர்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் ட்ரஸ்ஸு. ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் ட்ரஸ்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்குள்ளே போகணும். அப்போ ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறது வந்து எப்பயுமே சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு பண்ணுற ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, சிக்மா வி ஈக்குவல் 0, சிக்மா எம் ஈக்குவல் 0, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்குவலிபிரியம் யூஸ் பண்ணி ரியாக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ யூசிங் சிக்மா வி ஈக்குவல் 0 அப்வர்ட் பாசிட்டிவ்னு ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஆர்ஏ இருக்கும், இங்கே ஆர்டி இருக்கும், இது -2 -4. ஸோ RA plus RD -2 -4 equal to 0 வரும். therefore RA plus RD வந்து 6 kilonewton வரும். இல்லாட்டி டோட்டல் அப்வர்ட் லோட் ஈக்குவல் டோட்டல் டவுன்லோட் லோட். அப்வர்ட் லோட் என்ன? RA RD. டோட்டல் டவுன்லோட் லோட் 2 + 4 6. அப்புறம் சிக்மா M equal to 0. சிக்மா M equal to 0 கிளாக் வைஸ் பாசிட்டிவ்னு வச்சுக்கிறோம். கிளாக் வைஸ் பாசிட்டிவ்னு வச்சுக்கிட்டு ஏக்கு மொமெண்ட் எடுக்கிறோம் எல்லா ஃபோர்ஸுக்கும். ஸோ ஏக்கு மொமெண்ட் எடுத்தோம்னா இங்கே ஒரு 2 kilonewton இருக்கு, இதனோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இங்கே வரும். ஸோ அந்த 2 கிலோமீட்டர் லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கும் நம்ம பாயிண்ட் ஏக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா, இது 3 மீட்டர் இருக்கு. அப்போ 3ல பாதி, ஏன்னா இங்கிட்ட 60 டிகிரி, இங்கே 60 டிகிரி சென்டர்ல வரும். ஸோ 2 × 1.5 இது கிளாக் வைஸ் மூமெண்ட். அதே மாதிரி இந்த 4 × இங்கே ஒரு 1.5, இங்கே 3 இருக்கு, அப்போ 4.5. அப்புறம் இங்கே RD இருக்கும், இது ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் கிளாக் வைஸ் மூமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த ஃபோர்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ -RD × 6 = 0. therefore அதுலேருந்து RD கண்டுபிடிச்சிட்டு RA கண்டுபிடிச்சலாம். ஸோ RD வந்து 3.5 கிலோநியூட்டன், RA வந்து 2.5 கிலோநியூட்டன் கிடைச்சிருக்கு. அடுத்த வந்து ஒவ்வொரு ஜாயிண்டா ஃப்ரீ பாடி டயக்ராம் அறிஞ்சு பண்ண போறோம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபோர்ஸ் என்ன, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன, எல்லாத்தையும் மார்க் பண்றதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். அப்ப ஜாயிண்ட் ஏ எடுத்துட்டோம் அப்படின்னா, ஏல வந்து ரியாக்ஷன் ஆல்ரெடி இருக்கு 2.5 கிலோநியூட்டன். ஸோ அந்த ரியாக்ஷனை மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஏல இருந்து மெம்பர் ஏஇன்னு ஒன்று போகுது, ஏல இருந்து ஏபின்னு ஒரு மெம்பர் போகுது. ஏபியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து FAB, ஏஇல இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து FAE. இப்போ இந்த ரெண்டுமே நமக்கு தெரியாத ஃபோர்ஸ். தெரியாத ஃபோர்ஸை வந்து எப்பயுமே டென்ஷனை அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ டென்சைல் ஃபோர்ஸை அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ இதை அசியூம் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா, கரெக்டாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அடுத்து ஈஸி. என்ன பண்ண போறோம்னா, சிக்மா V = 0, சிக்மா H = 0, இந்த ரெண்டு ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ சிக்மா V = 0 அப்வர்ட் பாசிட்டிவ்னு போட்டோம் அப்படின்னா, இந்த ஜாயிண்ட்ல எதெல்லாம் வெர்டிக்கலா இருக்கு, இல்லை எதெல்லாம் ரிசால்வ் பண்ணலாம்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே 2.5 கிலோமீட்டர் அப்வர்டா இருக்கு வெர்டிக்கல். ஸோ அந்த 2.5 முதல்ல எழுதிடும். அப்புறம் இது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் FAE, இதை ஒன்றும் பண்ண முடியாது, வெர்டிக்கலா ரிசால்வ் பண்ண முடியாது. இது இன்க்ளைன் ஃபோர்ஸ். ஸோ இன்க்ளைன் ஃபோர்ஸை வெர்டிக்கலா ரிசால்வ் பண்ணலாம். எப்பயுமே வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து sin θ, ஹரிசாண்டல் காம்பனன்ட் வந்து cos θ. ஆனால் தீட்டா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல்ல இருந்துச்சுன்னா அந்த ரூல். ஸோ இப்போ இந்த FAB வெர்டிக்கலா ரிசால்வ் பண்ணா என்ன வரும்? FAB sin 60, அதான் இங்கே எழுதியிருக்கேன், FAB sin 60. ஆனால் இந்த பிளஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதை ரிசால்வ் பண்ணும்போது இந்த ஆரோ எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. ஆரோ வந்து அப்வர்டா மூவ் ஆகுதா, டவுன்வர்டா மூவ் ஆகுது. ஸோ இதை இங்கே வெர்டிக்கலா கொண்டு வந்து என்ன ஆகும்? ஆரோ மேலே மூவ் ஆகும். ஸோ அப்வர்ட்னா பாசிட்டிவ். இப்போ பிளஸ் FAB sin 60 = 0. அதுல இருந்து FAB கண்டுபிடிச்சிடறோம். ஸோ FAB வந்து நமக்கு -2.89 கிலோமீட்டர் வருது. அடுத்தது யூசிங் சிக்மா H = 0 அப்படின்னா என்னன்னா, சம் ஆஃப் ஆல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் = 0. ஸோ டுவர்ட்ஸ் ரைட் பாசிட்டிவ், ரைட்டோட இருக்கலாம் பாசிட்டிவ்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஜாயிண்ட் ஏல பார்த்தோம்னா இது வெர்டிக்கலா இருக்கு. ஸோ இதுக்கு ஹரிசாண்டல் காம்பனன்ட் கிடையாது, இது ஹரிசாண்டலா இருக்கு. ஹரிசாண்டலை பொறுத்த வரைக்கும் ரைட்ல மூவ் ஆச்சுன்னா பிளஸ், லெஃப்ட்ல மூவ் ஆச்சுன்னா மைனஸ். அப்ப இது FAE வந்து ரைட்ல மூவ் ஆகுது, therefore பிளஸ் FAE இதை எழுதிடுறோம். அப்புறம் இது இன்க்ளைண்டா இருக்கு. எனி இன்க்ளைன் ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? ஹரிசாண்டலா வெர்டிக்கலா ரிசால்வ் பண்ணலாம். போன முறை வந்து வெர்டிக்கலா ரிசால்வ் பண்ணோம், இப்போ ஹரிசாண்டலா ரிசால்வ் பண்ணணும். ஸோ இது ஹரிசாண்டலா ரிசால்வ் பண்ணணும்னா FAB cos 60, அதான் இங்க எழுதியிருக்கும், FAB cos 60. இந்த பிளஸ் சைன் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதை FAB இங்கே ஹரிசாண்டல் ரிசால்வ் பண்ணணும். இந்த ஆரோ எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ ஆரோ ரைட்ல மூவ் ஆகுது அப்படின்னா பிளஸ், லெஃப்ட்ல மூவ் ஆச்சுன்னா மைனஸ். ஸோ பிளஸ் FAB cos 60 = 0. இதெல்லாம் ஏற்கனவே FAB கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த -2.8 -2.8 போடுங்க, சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா FAE தெரிஞ்சிடும். இந்த ஒரு ஜாயிண்ட்ல உள்ள ரெண்டு அன்னோன் தெரிஞ்ச பிறகு இந்த ஆன்சர் எடுத்து எழுதணும், இடையில எழுதக்கூடாது. ஸோ இப்போ FAB உங்களுக்கு வந்து -2.89 கிலோமீட்டர் வருது. இது எப்படி எழுத போறோம் அப்படின்னா, 2.89 கிலோமீட்டர் போட்டுட்டு மைனஸ் சைன் எடுத்துட்டு கம்ப்ரஷன் எழுதிடும். அதே மாதிரி இது பிளஸ்ல வருது, அப்போ 1.45 கிலோமீட்டர் போட்டு இது டென்சைல் ஃபோர்ஸ். ஸோ FAB வந்து கம்ப்ரஷன், FAE வந்து டென்ஷன், ஜாயிண்ட் ஏ. அதே மாதிரி அடுத்து ஜாயிண்ட் பி போறோம்.
இப்போ நமக்கு வந்து எந்த ஜாயிண்ட் அடுத்து எடுக்கிறது அப்படி ஒரு டவுட் வரும். இப்போ இந்த ட்ரஸ் இருக்கு, ஜாயிண்ட் ஏ முதல்ல எடுத்து ஃப்ரீ பாடி வரைஞ்சு பண்ணியிருக்கோம். அடுத்தது ஜாயிண்ட் பி அல்லது ஜாயிண்ட் இ போகலாம். ஸோ ஜாயிண்ட் பியா இ அப்படின்றதுக்கு டவுட் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஜாயிண்ட்ல மோர் தேன் 2 அன்னோன்ஸ் இல்லையோ அதான் எடுக்கணும். இப்போ நான் பி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஜாயிண்ட் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க வந்து பிசி நமக்கு தெரியாது, பிஇ தெரியாது, பிஏ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இந்த ரெண்டு தான் அன்னோனு. வேற நான் ஜாயிண்ட் இ எடுத்தேன் அப்படின்னா, ஏஇ மட்டும்தான் எனக்கு தெரியும். இபி ஃபோர்ஸ் இபி தெரியாது, ஃபோர்ஸ் இசி தெரியாது, ஃபோர்ஸ் இடி தெரியாது. அப்ப நான் அடுத்து ஜாயிண்ட் இ எடுத்தேன்னா 3 அன்னோன் ஆயிடும். அப்ப அது வந்து நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு 2 ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்விலிபிரியம் தான் ஒரு ஜாயிண்ட்ல இருக்கு. அப்ப அடுத்து எடுக்கக்கூடிய ஜாயிண்ட் வந்து பி. ஜாயிண்ட் பி எடுத்தோம்னா இங்கிட்ட ஒரு மெம்பர் இருக்கு, இங்க ஒரு மெம்பர் இருக்கு, இங்க ஒரு மெம்பர் இருக்கு, மேல ஒரு லோடு இருக்கு. அதை வச்சு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறோம். ஸோ ரைட்ல ஒரு மெம்பர், அது வந்து எஃபிசி. இந்த ஃபோர்ஸ் நமக்கு தெரியாதனால டென்ஷன் அசியூம் பண்ணிக்கிறோம். இது 2 கிலோமீட்டர் டவுன்வர்ட் லோடு. இந்த ஆங்கிள் நமக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் வச்சு 60 டிகிரி 60 மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா கீழே இது 60னா இதுவும் 60, இங்க இது 60னா இது 60. இந்த ஃபோர்ஸ் எஃப்ஏபி வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 2.89 கிலோமீட்டர் கம்ப்ரஷன் கண்டுபிடிச்சோம். அப்ப கம்ப்ரஷனா மார்க் பண்ணணும். எப்படி கம்ப்ரஷனா மார்க் பண்றது அப்படின்னா, ஒரு ஜாயிண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டை நோக்கி வந்துச்சு அப்படின்னா, ஃபோர்ஸ் நோக்கி வந்துச்சுன்னா கம்ப்ரஷன். அந்த ஜாயிண்ட் விட்டு விலகி போச்சு, இப்போ இந்த இதில் விலகி போகுது அப்படின்னா டென்ஷன் அர்த்தம். ஸோ 2.89 கம்ப்ரஷன். இது தெரியாது, ஸோ டென்ஷன் அசியூம் பண்ணிக்கணும் எஃபிசி. இதுவும் தெரியாது, ஸோ டென்ஷன் அசியூம் பண்ணிக்கணும் எஃபிஇ. இப்போ சிக்மா வி ஈக்குவல் 0 யூஸ் பண்ண போகிறோம். அப்வர்ட் பாசிட்டிவ் எல்லாத்தையும் வெர்டிகலா ரிசால்வ் பண்ண போகிறோம். ஸோ வெர்டிகலா ரிசால்வ் பண்ணும்போது முதல்ல வெர்டிகலாவே இருக்கிற ஃபோர்ஸை முதல்ல எழுதிடணும். இப்போ இந்த 2 கிலோமீட்டர் வெர்டிகலா இருக்கு, டவுன்வர்ட் இருக்கு, அதனால -2. அப்புறம் இதை ரிசால்வ் பண்ணலாம், இந்த 2.89. ஸோ 2.89 வெர்டிகலா ரிசால்வ் பண்ணால் 2.89 sin 60. இந்த ஆரோ எந்த பக்கம் போகும்? ரிசால்வ் பண்ண பிறகு மேலே போகும். அப்போ மேலே போச்சுன்னா ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 2.89 sin 60. இந்த எஃபிஏ ரிசால்வ் பண்ணா வெர்டிகலா. ஸோ இதை ரிசால்வ் பண்ணோம்னா எஃபிஇ sin 60. இதை ரிசால்வ் பண்ணோடனே ஆரோ எங்கே போகும்? கீழே போகும். அப்போ மைனஸ். ஸோ மைனஸ் எஃபிஇ sin 60 ஈக்குவல் 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு இதில் வந்து எஃபிஇ கிடைச்சிடும். அப்புறம் யூசிங் சிக்மா ஹெச் ஈக்குவல் 0. சிக்மா ஹெச் ஈக்குவல் 0 போடும்போது ஏற்கனவே ஹரிசான்ட்ல என்ன இருக்கு? எஃபிசி இருக்கு, அதை முதல்ல எழுதிருக்கு. அது ரைட்ல போகுது, அதனால பிளஸ். இந்த 2 ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 2.89 ஹரிசான்டல் ரிசால்வ் பண்ணோம்னா இங்கேருந்து இப்படி கொண்டு போனோம்னா 2.89 cos 60. ஆரோ எந்த பக்கம் போகும்? இங்கே ரிசால்வ் பண்ணா ஆரோ டுவர்ட்ஸ் ரைட் தான் இருக்கு, அப்ப பிளஸ். ஸோ 2.89 cos 60. இந்த எஃபி ஹரிசான்டல் ரிசால்வ் பண்ணோம்னா எஃபி cos 60. இந்த ஆரோ ரைட்ல போகுமா லெஃப்ட்ல போகுமான்னு பார்க்கணும். ஸோ இதை ரிசால்வ் பண்ண ஆரோ வந்து ரைட்ல தான் போகுது, அப்ப பிளஸ். ஸோ பிளஸ் எஃபிஇ cos 60 ஈக்குவல் 0. இதுல தெரிஞ்ச வேல்யூ எஃபி இருக்கு, அதை சப்ஸ்டியூட் பண்ணி தெரியாத வேல்யூ எஃபிசி மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அடுத்த ஜாயிண்ட் இ, ஜாயிண்ட் இ. ஸோ ஜாயிண்ட் இல போனோம்னா இந்த பக்கம் இஏ இருக்கு, இந்த பக்கம் இடி இருக்கு, இங்க இசி இருக்கு, இங்க இபி இருக்கு. இப்போ ஏஇ ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். எவ்வளவுனா 1.4 கிலோமீட்டர் டென்சைல், அதனால டென்சைலா மார்க் பண்ணுங்க. டென்சைல் எப்படி இருக்கணும்? எந்த ஜாயிண்ட் நீங்க எடுக்கலாம் அந்த ஜாயிண்ட்ல இருந்து விலகி போகணும். ஸோ 1.4 கிலோமீட்டர். இந்த ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், எஃபிஇ 0.577 கிலோமீட்டர் டென்சைல். ஸோ டென்சைல் என்ன பண்ணணும்? ஜாயிண்ட் இல இருந்து விலகி போகணும். ஸோ அவே ஃப்ரம் த ஜாயிண்ட் 0.577. இந்த ஃபோர்ஸ் தெரியாது, எஃப்இசி, அதை டென்ஷன் அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த ஃபோர்ஸும் தெரியாது, எஃப்இடின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ சிக்மா வி ஈக்குவல் 0. வெர்டிகலா ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா? இல்லை. அப்ப இந்த ஹரிசான்டல் 2 இருக்கு, இதை வந்து வெர்டிகலா யூஸ் ஆகாது. இந்த 2 தான் இன்க்ளைடு. ஸோ இதை வெர்டிகலா ரிசால்வ் பண்ணோம்னா 0.577 sin 60. ஆரோ எந்த பக்கம் போகும்? ரிசால்வ் பண்ண பிறகு மேலே போகும், அப்ப பிளஸ். ஸோ 0.577 sin 60. இதை ரிசால்வ் பண்ணோம்னா எஃப்இசி sin 60. ஆரோ மேலே தான் போகும். ஸோ பிளஸ் எஃப்இசி sin 60 ஈக்குவல் 0. அதுல இருந்து எஃப்இசி கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது சிக்மா ஹெச் ஈக்குவல் 0 யூஸ் பண்ணும்போது ஏற்கனவே ஹரிசான்டல் என்ன இருக்கு? எஃப்இடி இருக்கு, டுவர்ட்ஸ் ரைட் இருக்கு, அதனால பிளஸ் எஃப்இடி. இது லெஃப்ட்ல இருக்கு, அதனால -1.5. இதை ரிசால்வ் பண்ணலாம், இதை ரிசால்வ் பண்ணலாம். இது ஹரிசான்டலா ரிசால்வ் பண்ணோம்னா எஃப்இபி cos 60. ஆரோ எந்த பக்கம் போகும் பாருங்க, இப்படி இருக்கு, இப்படி ரிசால்வ் பண்ணீங்க, அப்ப ஆரோ லெஃப்ட்ல போகும், அப்ப மைனஸ். எஃப்இசியை ரிசால்வ் பண்ணோம்னா இப்படி வரும், ஆரோ ரைட்ல போகும், அப்ப பிளஸ். எஃப்இசி cos 60. எஃப்இசி cos 60. இது வந்து மைனஸ் பாயிண்ட், இது வந்து 0.577 cos 60 மைனஸ். ஆக்சுவலி இது மைனஸ் தான் இது. ஓகே. ஸோ இதுல தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா எஃப்இடி தெரிஞ்சிடும். அடுத்தது ஜாயிண்ட் டி. ஸோ ஜாயிண்ட் டி எடுத்தோம்னா இங்க உள்ள ரியாக்ஷன், வெர்டிகல் ரியாக்ஷன் மார்க் பண்ணிடுறோம். இதுல வந்து இந்த ஃபோர்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், எஃப்இடி வந்து ஆல்ரெடி 2.03 டென்சைல். ஸோ டியை விட்டு விலகி போகணும். இது தெரியாது, அதனால டென்ஷன் அசியூம் பண்ணிக்கிறோம். ஜாயிண்ட் விட்டு விலகி போகணும், எஃப்சிடி. இப்போ எய்தர் சிக்மா வி ஈக்குவல் 0 யூஸ் பண்ணலாம், அல்லது சிக்மா ஹெச் ஈக்குவல் 0 யூஸ் பண்ணி இந்த ஒரு அன்னோன் தான் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிக்மா வி ஈக்குவல் 0 அப்போர்ட் பாசிட்டிவ் போட்டோம்னா ஏற்கனவே அப்போர்டா இருக்கு 3.5 முதல்ல எழுதிடணும். இது ஹரிசான்டலா இருக்கு, இது வராது. இது எஃப்சிடி இருக்கு, இதை வெர்டிகலா ரிசால்வ் பண்ணோம்னா
மேலே போகும். வெர்டிகல் அசெம்பிளி ஆரோ மேலே பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ப்ளஸ் எஃப்சிடி சைன் 60 ஈக்குவல் 0. அதுலேருந்து எஃப்சிடி கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ எஃப்சிடி மைனஸ் வருது. அப்போ இது கம்ப்ரஷன் 4.04 கம்ப்ரஷன். இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம டயக்ராமில் பிளாட் பண்ணுறோம். இப்போ எஃப்ஏபி வந்து நமக்கு 2.89 கிலோமீட்டர் கம்ப்ரஷன் வந்துச்சு. ஸோ கம்ப்ரஷன்னா என்ன பண்ணணும்? இப்போ ஏபி இருக்கு. ஸோ ஏஇல டுவர்ட்ஸ் ஏ வரணும், பிக்கு டுவர்ட்ஸ் பி போகணும். அப்பதான் இது இந்த ஜாயிண்ட் போய் இது கம்ப்ரஸ் பண்ணணும், இது இந்த ஜாயிண்ட் போய் கம்ப்ரஸ் பண்ணணும். டென்சைல் ஃபோர்ஸ் அதே மாதிரி ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு டென்ஷனா இருக்கணும். இந்த ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் விட்டு விலகி போகணும், இந்த ஜாயிண்ட்டை போட்டு விலகி போகணும். அப்போ இப்படி மார்க் பண்ணணும். இது டென்சைல் ஃபோர்ஸ். இது இந்த ஜாயிண்ட் விட்டு விலகி வருது, இந்த ஜாயிண்ட் விட்டு. ஸோ இது டென்சைல் ஃபோர்ஸ். இது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். ஸோ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் ஜாயிண்ட் இருக்கணும். ஸோ இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஜாயிண்ட் பி இருக்கணும், இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஜாயிண்ட் சி இருக்கணும். அப்போ இது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். இது கம்ப்ரஷன், இது டென்ஷன். ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணிட்டோம்னா இதான் வந்து ஃபைனல் ரிசல்ட். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் யுவர் patient listening. Please subscribe our channel and make it reach everyone. Thank you.